எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. ஏன் சந்தேகத்தை வந்து கேட்டு நிவர்த்தனை பண்ணிக்கிற மாட்டேங்க? அதில் என்ன கஷ்டம்? எல்லாருமே தனித்தனியாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா எப்படி? இல்லை, பொதுவாக மாலை போட்டிருக்கிறோம், பொதுவாக உட்காந்துருக்குறோம், என்ன கேள்வினாலும் நம்ம கேட்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சந்தேகத்துக்கு உண்டான கேள்விகளை கேட்டு நம்ம வந்து நம்ம தெளிவாகிக்கணுங்கிற எண்ணம் ஏன் உங்களுக்குள்ள? சந்தேகம் இருக்குதானே இருக்குது. நீங்கள் யாரும் என்கிட்ட இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகங்கள், ஒன்றும் இல்லை 4 10 சந்தேகம் கூட இருக்குது. ஏன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற மாட்டேங்க? வாயே திறக்க மாட்டீங்களே. யாரோ சொன்ன மாதிரி நிறைய கேட்கணும்னு தான் வாரோம். இங்கே வந்த உடனே உங்களுக்கு மறந்து போகுது அப்படின்ற மாதிரியா? நிறைய கேட்கலாம்ப்பா. ஏன் உங்களுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களாங்கிறது கூட எனக்கு நிறைய கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடாது, அவங்க கேட்கக்கூடாது, இப்படி யார் வேணாலும் கேட்கலாம்ல. சந்தேகங்கிறது யார் வேணாலும் கேட்கலாம்ல. எத்தனையோ கோரிக்கைகள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. மாலை போட்டிருக்கிறோம் சாமி, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, உடம்புக்கு இப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதாவது ஒன்று வரும் இல்லையா? இப்போ ஒன்றுமே இல்லைங்கிறது மாதிரி எல்லாம் அப்படியே ட்ராமா மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? எனக்கு மாலை போட வந்து வீட்டில் இருக்க முடியல, இங்கே தான் இருக்கணும் சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் கூட இருக்கணும்னு வருது. இனியாண்ட ஆசிரமத்துக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தப்பு இல்லை, தப்பு இல்லை, அவ்வளோதான். உன் விஷயத்தை பொறுத்தளவு நான் சொல்கிறேனே, என்னதான் அதுக்கு முன்னாடி அந்த பையன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் செஞ்சாலும் போகலாம், வந்து போகலாமா சாமிப்பா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது உனக்கு ஒரு திருப்பமாகவே வந்துருச்சு இல்லையா? மாலையை இறக்கிட்டு குரு பூசை முடிச்சு நான் கோயம்புத்தூர் மகன்கிட்ட போய் இருக்க போகிறேன் சாமி, நானும் உனக்கு ரைட்டு போ, அவன் ஆசையும் பூர்த்தி பண்ணுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நாளாக சொல்லிட்டு அது இப்போ தான் உனக்கு அது முடிவுக்கே வந்திருக்கு. இப்போது மாதத்தில் ஒரு நாள் போக திருப்பதி இவங்க திருப்பூர்காரங்க வர மாதிரி வந்து போய்க்கன்னு சொல்லியாச்சு. புரிஞ்சதா? அது கூட உனக்கு ஒரு இது தானே. வெளியே சொல்ல தெரியலன்னா கூட சரி, நம்ம பிள்ளையோட போய் இருக்க போகிறோம், அது அவளை இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி தான் அவளுக்கு. அதனால என்ன, நம்ம தான் அங்கே போகிறோம்ல, இருக்கிறது வரைக்கும் இங்கே இருந்துட்டு போகலாம், வேலைக்கு போய் என்ன போ, அது உனக்கு வந்திருக்கு. அது நீ சொல்லலைன்னா கூட எனக்கு தெரியும், இந்த பரதேசிக்கு தெரியும். நம்ம இருக்கிறது குரு பூஜை வரைக்கும், அப்புறம் அங்கே போயிடுவோம், அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் தானே வருவோம். இப்போ மாலை போட்டிருக்கோம், நம்ம இங்கேயே இருப்போம். அது உனக்கு தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே. அது உனக்கு இன்னும் என்ன கேட்டால் ஆன்மா பலத்தை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும், உடலில் இருக்கிற சோர்வு கூட உனக்கு நீங்கிடும். அந்த மனம் எப்போ நமக்கு வந்து திருப்திகரமாக வருதோ அப்போ நமக்கு இதெல்லாம் நம்மளை விட்டு களையெடுக்கப்பட்டுரும். மனசுக்குள்ளே திருப்திகரம் இல்லைனா தான் சில குறைபாடுகள் அப்படி வந்தால் மட்டும்தான் சில குறைகளும் வரும். உனக்கு பொறுத்தவரை உனக்கு இப்போ அது பரிவு, அந்த மனநிலை வந்து உனக்கு நிறைவாக இருக்குது, அதுதான் உண்மை. சரி, அது போன மாதிரி அவனுக்கு யதார்த்தமாக அன்னைக்கு கூட முந்தா நாள் கூட நானே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன சாமி இப்படியே நாங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களாவே தான், குமார் இவங்களாக தான், நாங்கள் என்னைக்கு தான் இப்படி வீடு எடுக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சும்மா கடை நான் அடுத்த வருஷம் குருவூசை முடிஞ்சோடனே வீடு எடுத்துக்கலாம் ஓ அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் இது யதார்த்தமாக தான் தெரியும், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ நம்ம சொல்கிறத விட யதார்த்தமாக சொல்கிறதுனால தான் யாருக்குமே அது பெருசாக தெரியறது இல்லை. புரிஞ்சதா? அதனால சொல்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் சில விஷயங்களை பொறுத்தவரை, கல்பனாவை பொறுத்தளவில் நீ நிறைவாக தான் இருக்கிற, அதில் எந்த இதுவும் கிடையாது. உனக்கு வந்து சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, ஒருத்தர் மேலே நமக்கு இது ஒரு வம்மம் வைக்கணும், ஒரு குரோதம் வைக்கணும், அப்படியெல்லாம் அவனுக்கிட்ட வர்றது கிடையாது. அப்படியே இருந்தால் கூட அதை அப்படிக்கப்போ மறந்துட்டு போய்கிட்டு இருக்கேன்.
இன்னைக்குன்னு இல்லை, வந்த நாள்லேருந்து அதை பார்க்குறேன், அப்படி தான் இருக்குது. சரியா? ஒரு சிலர் இது பண்ணால் கூட கண்ணீர் விட்டுட்டு அப்படி போயிருக்காளே தவிர இனி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் எங்கே வந்து சொன்னதும் கிடையாது. அந்த அம்மாவும் அந்த மாதிரி அந்த மனசை வந்து படுத்துகிற அளவு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அந்த நிலைக்குள்ளே போய்க்கிறான். அதனால் அது உனக்கு அப்படி தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனையே. நான் அப்பப்போ சொல்ல என்ன வண்டி அப்படி ஓடுது வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறது. சரியா? அது உனக்கு இருக்கிறது, மற்றவங்களுக்கு அதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது அந்த அம்மா சொல்லுது. அப்படி எல்லாத்துக்கும் இருக்கணும்ல. எனக்கும் வீட்டில் முந்தா நாள் வாக்குவாதம் சாமி. அவன் சும்மா வாடகைக்கு வீடு பாருன்னு இடம் கொடுக்கான் என் மகன். நான் சொல்கிறேன் வாடகைக்கு எங்கேனாலும் பாருங்கள் சாமியா, உனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவேன், அது வரைக்கும் நான் நீ எங்கே கூப்பிட்டு போகிறேன் அங்கே வந்து இருக்கேன் அப்படிங்க. அது ஒரு வாக்குவாதம். நைட்டு 11 மணிக்கு. அப்போ இந்த வீட்டு என்ன பண்ணுறது? அதுதான் நான் கேட்க உங்கள்கிட்ட. நான் இங்கே இந்த வீடை விட்டுட்டு எப்படி வாடகைக்கு போயிட்டா இந்த வீட்டு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நான் மல்லு கட்டுறது அந்த வீட்டுக்கு தானே சாமி. அதுக்கு தான் மல்லு கட்டி தெரிச்சு இத்தனை கதை பண்ணீங்க. மறுபடியும் பின்னே அதுக்கு வாடகைக்கு போறீங்க. வாடகைக்கு தான் போகணுங்க. நான் வரமாட்டேன். பிடிவாதமா அதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு. நான் வரமாட்டேன். அப்படியே பார்த்தாலும் உனக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் நாங்கள் இருக்கோம். ஒரே வார்த்தை, நீ என்னைக்கு கல்யாணம் முடிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு வாடகை முடிச்சு நான் வைக்கிறேன் பாப்பா. என்ன சாமி? அவ்வளோதான். இன்னைக்கு வாடகை முடிச்சு போகணுங்கிறதெல்லாம் இப்போ இருக்குல்ல வீடு இருக்கு. அவ்வளோதான். கல்யாணம் முடிச்சா இடைஞ்சல் வேணும். உனக்கு வேற வீடு வாடகை பார்த்து தரமாப்பா போ. நான் என்ன சொல்றேன், எனக்கு பகவான் இவன் கல்யாணம் முடிக்க முன்னாடி வீடு பிரச்சனையை முடிச்சுட்டாருன்னா வாடகை வீடு பார்க்க வேண்டாமே அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு அது முடிஞ்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை. நம்பிக்கையோட இருங்க, முடியும். அதுதான் நம்பிக்கை தான் முக்கியம். அதுக்காக நம்ம இன்னைக்கு நம்பி இருக்கிறவங்களுக்காக இன்னைக்கே முடிஞ்சிடும் நாளைக்கு அதை சொல்ல முடியாது. டைம் வரும், தேவைப்படுறப்ப சில அதுகள் வந்துடும். இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். சாமி அவங்கள்ட்டயே வளர்ந்தவர். எப்படி மோகன் அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாருக்கும் மிராச தோட்டத்தில் தான் அவர் வளர்ந்தவர். குழந்தையிலேருந்து வளர்ந்து கல்யாணமே அவங்க தான் பண்ணி வச்சாங்க. அப்புறம் அது கல்யாணம் ஒரு 1.5 வருஷமோ 1.25 வருஷமோ குடும்பம் நடத்தினார். அந்த அம்மா உயிர் திறந்தாங்க, குழந்தையும் உயிர் திறந்துச்சு. இவர் சரி ரைட்டு, இவருக்கு ஒருத்தர் வந்தார், துரிதப்படுத்தினார். ஏண்டா ஒன்று இந்த பூமி கர்மானுடைய இது முடிஞ்சு வச்சுடா, நீ ஒன்று அந்த வேலையை பார்க்க போடா, சொந்த வேலையை விட்டுறா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தந்து அவர் அதுக்கு போயிட்டார். சரியா? போய் எல்லாம் முடித்து பயிற்சி, அவருக்கான பயிற்சி அது தனின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் முடித்தார். திருப்பி வந்துட்டார், நடமாடும் தெய்வமாக வந்துட்டார். வந்து எல்லா இடத்துலையும் இருந்தார். கணக்கம்பெட்டி தோட்டத்துக்குள்ளேயே அவங்க மோகனுக்கும் அவங்க சித்தப்பான்னு எனக்கு பெரியப்பா பங்காளிக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்துச்சு, சொத்து பிரச்சனை. சரியா? இது இவங்களுக்கு தான் உரியது, அவங்க எங்களுக்கு உரியதுன்னு சொல்லி அதில் மல்லு கட்டினாங்க, கேஸ் போட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போ சாமி இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது சாமி, என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்துக்கலாம் போ. அவர் பதில் இவ்வளவுதான். கடைசியாக அது கேஸ் போய் அப்படி போய் இப்படி போய் ஒரு 10 வருஷம் கேஸ் நடந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு என்ன ஆயிடுச்சு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் முருகுறாங்க. இவ்வளோ இருக்கிறாரு, செய்கிறாரு, நம்ம சொத்தெல்லாம் அந்த பக்கம் முடிவு கொடுத்துட்டாரு. என்ன இதெல்லாம் நியாயமா தருமமானு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் இதாக வரும்போது இவருக்கு வந்துட்டு, என்னடா புலம்பிட்டு கிடக்குறீங்க, சேர வேண்டியவனுக்கு சேர்ந்துருச்சுன்னா அது திரும்பி வருண்டா, மூடிக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு சேர வேண்டியது சேர்ந்துருச்சுன்னா அது திரும்பி வரும். ஏன்டா சும்மா ஓடிக்கிட்டு பிணாத்திட்டு கிடைக்க அப்படின்னு சத்தம் போட்டு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் அந்த பெரியவங்க கொஞ்சம் சரி ஏதோ நடக்குது, நம்ம அதவே அவர்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் 30 வருஷம் கழிச்சு அந்த சொத்து திரும்பி, எவ்வளோ நாள் கழிச்சு? 30 வருஷம். அவங்களே சரியா எங்களுக்கு சேர வேண்டியது எதெல்லாம் நாங்கள் எடுக்க நினச்சோமோ அதெல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. உங்கள் சொத்தை இந்த அவங்களுக்கு அங்கே எழுதி தர, நீங்கள் எழுதிக்கங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. எத்தனை ஏக்கரா? 300 ஏக்கரா. 30. அப்போ காலங்கள் எவ்வளவு தேவைப்படுது? 30 வருஷம் வந்ததுக்கப்புறம் சாமி இப்படி வந்துருச்சுல்ல. அப்புறம் இன்னும் என்ன? அப்போதான் சொன்னாராம் சார். அப்போ இன்னைக்கெல்லாம் நாங்கள் இல்லை, அன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு. இன்னைக்கு சொத்து வந்துருச்சுன்னு வாயிலிக்க அண்ணன் தம்பி அவன் இவன்னு அன்னைக்கு அவனை ஏமாற்றி உங்கள் தாத்தனும் உங்கள் அப்பனும் எவ்வளவு பிடுங்கினாங்க, அதை அவனுக்கு திருப்பி செலுத்தணும்ல.
அது செலுத்துறது வரைக்கும் அது அங்கே போச்சு, அது செலுத்துருச்சு திரும்பி வந்துருச்சு, இவ்வளோதான். அப்போ தான் அவங்க மோகனோட அப்பா கூட ஏற்றுக்கிட்டாராம் அவன். உண்மைதான் சாமி நீங்கள் சொன்னது, அவ்வளோதான் போ. அப்போ இதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு விஷயங்கள் இன்றைக்கே நமக்கு வந்து சேர்ந்துடும், இன்றைக்கே இதெல்லாம் கிடையாது. அவர் இன்னும் சொல்லப்போனால் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா இருந்துக்கிட்டு அந்த பகடை ஆடும்போது ஒரு காயை அப்படி நகர்த்தி வச்சா முடிஞ்சு வச்சுன்னு நம்ம கூட கதை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் நினச்சா அதை மாற்ற முடியாதுலாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சதா? சொல்லப்போனால் இவர் மேலே விசாரணைக்கு வந்த இன்ஸ்பெக்டரவே தாம ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தையே பக்தனாக மாற்றினவருக்கு. புரியுதா? கொலைகேசு ஒன்று வந்துருச்சு, அது இவர் தான் சொல்லி இவர் மேலே வந்து விசாரணைக்கு வந்துட்டாங்க. அவங்க விசாரணைக்கு வராமல் 10 நாள் அங்கேயே காத்து கிடந்து ஒன்றும் செஞ்சு கடைசியில் அவன் பக்தனாகவே மாறி போனால் இன்றைக்கி கமிஷனர் ஆகி ரிட்டையர்டும் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க.